வரீங்க, என்ன ப்ராப்ளம்னால என்கிட்ட ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நீங்க கன்சல்ட் எடுத்துக்கிட்டீங்க? நான் கும்பகோணத்துல இருந்து வரேங்க. ஓகே. நான் ஏற்கனவே இங்க திருச்சியில வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் ஆனா எனக்கு ஸ்மூத்திங் பண்ணி தான் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. பட் ஆனா சரியில்லை. என்ன உங்களுக்கு சரியில்லைன்னு ஃபீல் ஆச்சு? என்னோட ஹேர் வந்து கர்லிங் ஹேர். அவங்க Okay. வச்சது வந்து ஸ்டைலிங் ஹேர் மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே. கலருமே டிஃப்ரெண்ட். ஓகே. அது மாதிரி ஹேர் வந்து ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டோம் அப்படின்னா கரெக்டா என்னோட ஹேருக்கும் அந்த ஹேருக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். தனித்தனியா தெரியும். ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. தெரியும். ஓகே. இடையில நான் உங்களுக்கு ஒரு மாசம் கழிச்சு கால் பண்ணி கேட்டேன், டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க திருப்பி ரீ எக்ஸ்டென்ஷன் வருவீங்கல்ல, அப்போ வேணா நீங்க திருப்பி ஒரு டைம் ஸ்மூத்திங் பண்ணிட்டு அதுக்கு அந்த ஹேருக்கும் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா 2 ஈவனா வந்துரும். திரும்பியும் ஸ்மூத்தனிங் 4 மாசத்துலயே. 4 மாசத்துல அப்படி சொன்னதுனாலதான் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களா அதெல்லாம் சரியில்லை, நீ வெளியில வேற எங்கேயா பாருங்க அப்படின்னாலும் சரி உங்களை கண்டிப்போம். சோ இப்போ நம்ம ஓவராலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சேம் அதே எக்ஸ்டென்ஷன் தான் நீங்க கொடுத்த உங்கள்ட்ட ரிமூவ் பண்ண ஹேர், உங்க கையில வச்சிருந்த ஹேர் ஃபால் ஆன ஹேர். சோ இதோட அவுட்புட் இப்போ நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ ஒரே மாதிரி என்னோட ஹேர் மாதிரியே இருக்கு, ஈவனா இருக்கு. ஓகே. அதே ஸ்மூத்திங் மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஸ்மூத்தனிங் பண்ணேன் உங்களுக்கு? இல்ல, ஸ்மூத்தனிங் பண்ணல. இல்ல. சோ நான் சொன்னதை உங்ககிட்ட நான் வந்து ப்ராமிஸ் பண்ணதை நான் ஒழுங்கா பண்ணி கொடுத்தேனா? கண்டிப்பா. ஹாப்பியா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வெரி ஹாப்பி மேம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ so much.